இந்த கேள்வி என்னன்னா 10 ன் அடுக்கு 5 அப்படின்னா என்ன? 10 ன் அடுக்கு 5 அப்படிங்கிறது 1 5 முறை 10ஆல பெருக்கிறது. சரி, இப்போ அதை செய்யலாமா? 1 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. 1 2 3 4 5 10கள் இருக்குது. இப்போ இதோட விடை என்ன? 1 பெருக்கல் 10ங்கிறது 10, 10 பெருக்கல் 10ங்கிறது 100, 100 பெருக்கல் 10ங்கிறது 1000, 1000 பெருக்கல் 10ங்கிறது 10,000, 10,000 பெருக்கல் 10ங்கிறது 1,00,000. அப்படின்னா இதோ இந்த மொத்த எண்களோட விட 1,00,000. அப்போ ஒவ்வொரு முறையும் 10ஆல பெருக்கும்போது நாம ஒரு பூஜ்ஜியத்தை சேர்க்கிறோம். நாம 5 முறை 10ஆல பெருக்கும்போது 5 பூஜ்ஜியங்களை சேர்க்கணும். அப்படின்னா இது 1,00,000. அதாவது 5 பூஜ்ஜியங்கள். இப்ப இதே மாதிரி மேலும் ஒரு கணக்கை போடுவோம். 67 பெருக்கல் 10 ன் அடுக்கு 5. இதுல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கும்? இதை நான் கீழே எடுத்து எழுதுறேன். 67 பெருக்கல் 10 ன் அடுக்கு 5 சமம். இதை நான் 67 பெருக்கல் போன கணக்கை செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். 1 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. இதோ இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி என்னன்னு நாம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். 1 5 முறை 10ஆல பெருக்கினா அது 1,00,000. இந்த பெருக்கலை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 67 பெருக்கல் 1 அப்படிங்கிறது 67. இது 67. இதுக்கப்புறம் 10 5 முறை பெருக்கணும். அப்படின்னா 5 பூஜ்ஜியங்கள். 1 2 3 4 5. அப்படின்னா இது 67,00,000ன்னு ஆயிடுது. இதையே வேற வழியில அப்படின்னு பார்த்தா 67 பெருக்கல் 1,00,000. அப்போ இது 67க்கு அப்புறமா 5 பூஜ்ஜியங்கள். 1 2 3 4 5. இதே மதிப்பு தான் கிடைக்குது இல்லையா? இப்போ நாம மேலும் ஒரு கணக்கை செய்வோம். 57,00,000 வகுத்தல் 10 ன் அடுக்கு 3. இதுல எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கும்? இப்போ 10 ன் அடுக்கு 3 அப்படின்னா என்ன? 10 ன் அடுக்கு 3 அப்படின்னா 1 பெருக்கல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10, அதாவது 1000. அப்படின்னா இதை வகுத்தா இந்த வெளிப்பாட்டை நான் வேற வழிமுறையில் எழுதுறேன். அதாவது 57,00,000 வகுத்தல் 10 ன் அடுக்கு 3. இதை நாம 57,00,000 வகுத்தல் 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10 இப்படி எழுதலாம். இங்க ஒரு 1 சேர்க்கலாம். இதோட மதிப்பு மாறாது. இப்போ 57,00,000 வகுத்தல் 1000ன்னு ஆயிடும். இதையே வேற வழியில ஒவ்வொரு முறையும் 10ஆல வகுக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியத்தை நாம நீக்கிடணும். ஒரு முறை 10 வகுத்தா ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கணும். மறுபடியும் ஒரு முறை 10ஆல வகுத்தா மேலும் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கணும். இன்னொரு முறை 10ஆல வகுத்தா மேலும் ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கணும். அப்படின்னா இது 5700ங்கிற விடையை கொடுக்குது. இதையே இந்த வழியில செய்யும்போது ஒரு எண்ணை 3 பூஜ்ஜியங்களால வகுத்தா 3 பூஜ்ஜியங்களை நாம நீக்கணும். அப்படின்னா 3 பூஜ்ஜியங்களை நீக்கிட்டா இதோட விட 5700. இந்த எண் 1000 இருக்கிறதுனால தான் நம்மளால இப்படி செய்ய முடியும். ஒருவேளை இது 3000 இருந்துச்சுன்னா இது 3 பெருக்கல் 1000ன்னு ஆயிடும். அப்போ 1000ஆல 3 பூஜ்ஜியங்களை நீக்கணும். அதுக்கப்புறம் 3 தனியா வகுக்கணும். இப்போ நான் 1000ஆல வகுக்கிறேன். அப்படின்னா 10 ன் அடுக்கு இங்க 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது. அப்படின்னா இந்த பூஜ்ஜியங்களை நான் நீக்கிடுறேன். அவ்வளவுதான். இப்போ மேலும் ஒரு கணக்கை செய்வோமா?
இப்போ இந்த கணக்கை பாருங்களேன். இதுல 72.1 பெருக்கல் 10^3 இந்த தசம புள்ளிய நாம நகர்த்தணும். அப்போ இந்த வெற்றிடங்களுக்கான விடையும் தெரிஞ்சிடும். இப்போ இந்த பயிற்சியில நீங்க பெருக்கினீங்கன்னா குறிப்பா 10^3 இல்லையா? அதனால 1000ஆல பெருக்கினா நமக்கு ஒரு பெரிய எண் கிடைக்கும். அது நிச்சயமா சின்ன எண்ணா இருக்காது. ஒவ்வொரு முறையும் 10ஆல பெருக்கும் போதும் தசம புள்ளி வலது பக்கமா நகரும். அதனால நாம தசம புள்ளியை நகர்த்துவோம். 72.1 இத 10ஆல ஒரு முறை பெருக்கினா தசம புள்ளி ஒரு முறை நகரும். அப்படின்னா இது 721 ஆயிடும். ஆனா 10ஆல 3 முறை பெருக்கினா தசம புள்ளிய நாம ஒரு முறை இல்ல 3 முறை நகர்த்தணும். நீங்க கேட்கலாம், இங்க ஒண்ணுமே இல்லையே, எப்படி நகர்த்துறது அப்படின்னு கேட்கலாம். இங்க ஒண்ணு இல்லதான். அப்படி ஒண்ணு இல்லாம இருந்துச்சுன்னா நாம இங்க பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கணும். அப்படின்னா இது 72,100. ஆனா நம்மளோட கேள்வி இது கிடையாது. நாம இத எப்படி செய்யறோம் அப்படின்னு கேக்குறாங்க. இதோட தசம புள்ளி வலது பக்கமா 3 இடங்கள் நகர்ந்திருக்கு. இதைத்தான் நான் விடையா எழுத போறேன். இங்க 3 வலது பக்கத்தை ரைட் ஆங்கிலத்துல எழுதுறேன். இதுல உங்களுக்கு 3 முறை 10ஆல பெருக்கும் போது இல்லனா 1000ஆல பெருக்கும் போது ஒரு பெரிய எண் கிடைக்குது. இப்போ இன்னொரு கணக்கை செய்வோம். அதாவது 56 வகுத்தல் 10^3. இப்ப தசம புள்ளி எத்தனை இடங்கள் நகரும்? 10^3 அப்படின்னா 10ஆல 3 முறை வகுக்கிறதுக்கு சமம். ஒவ்வொரு முறையும் 10ஆல வகுக்கும் போது சின்ன எண் கிடைக்கும். இப்போ இந்த 56ல தசம புள்ளி எங்க இருக்குது? இதுல தசம புள்ளி உள்ளடங்கி தான் இருக்குது. அது இங்க இந்த இடத்துல இருக்குது. இப்போ 10ஆல ஒரு முறை வகுத்தா இந்த எண் இன்னும் சின்ன எண் ஆகும். அதாவது 56 அப்படிங்கிறது 5.6 ஆகும். மறுபடியும் ஒரு முறை 10ஆல வகுத்தா 0.56 ஆகும். இப்போ மறுபடியும் ஒரு முறை 10ஆல வகுத்தா மறுபடியும் தசம புள்ளிய இடது பக்கமா நகர்த்தணும். இடது பக்கம் எங்க நகர்த்துறது இப்போ? அதுக்காக இங்க ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்குவோம். இப்ப நாம இடது பக்கம் தசம புள்ளிய 3 இடங்கள் நகர்த்தி இருக்கோம். அப்படி நகர்த்தினா நமக்கு 0.056 கிடைக்குது. நாம இந்த இடத்துல தசம புள்ளிய 3 இடங்கள் நகர்த்தி இருக்கோம். அந்த 3 நான் இங்க போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நாம இடது பக்கத்துல நகர்ந்தோம். அத ஆங்கிலத்துல லெஃப்ட் அப்படின்னு எழுதுறேன். அப்படி நகர்த்தும் போது நமக்கு ஒரு சிறிய எண் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு.